இப்போ ஒரு முறை கூட பிறக்காத உயிர் கூட அறிவில் வேறுபாட்டில் இருக்கோங்கிறது சைவ சித்தாந்தம் கேவல நிலையில். அதுக்கு உதாரணம் சொல்லுங்கன்னா ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நேற்று கூட சொன்னேன், நேற்று என்ன கேட்குறேன்னா, மாணிக்கவாசகர் பெரிய புராணம் எழுதின மாதிரியும் சேக்கிழார் திருவாசகம் எழுதின மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். நம்மளால் முடியலை. என்ன காரணம்னா, அப்போ அனாதியிலேயே திருவாசகம் எழுதுகிற அந்த தகுதியோடு எந்த உயிர் இருந்திருக்குது? இந்த உதாரணங்களெல்லாம் நம்ம வகுப்பில் தான் நம்ம பரிமாறுறோம். இந்த உதாரணங்களை எங்கே தான் பரிமாறுறோம்? கொஞ்சம் ஓவராகவே யோசிக்கிறோம். எந்த உரைகளிலும் இல்லாத விஷயங்களை என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோம். அது என்ன பயன்படும்னா, 29 நாள் தீவிரமான உழைப்பு, 30 நாள் வேலை செஞ்சதும்னா அந்த உயிர் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தான் படிக்குது? அந்த உயிருக்கு தேவையான 30 நாள் பாடத்தை நம்ம கொடுத்துடலாம், சார்ஜ் பண்ணிட்டு வந்துடலாம். நம்மளே அன்னைக்கு தான் சார்ஜ் பண்ணோம்னா ஏங்க, அதாவது பிளக்கிலேருந்து கரண்டை எடுக்கணும்னா இந்த யூபிஎஸை விட வலுவாய்ந்ததாக எது இருக்கணும்? கரண்ட் பாயிண்ட் வலுவாய்ந்ததாக இருக்கணும்ல. யூபிஎஸ்க்கு சமமான கெப்பாசிட்டியில் எலக்ட்ரிக் ஜாயிண்ட் இருந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம்? அப்போ யூபிஎஸ்க்கு எதுக்கு வித்தியாசம் இல்லை. இங்கே மின்சாரம் முடிஞ்சோன்னா இது ஆஃப் ஆகிரும், அங்கேயும் ஆஃப் ஆகிரும், வாத்தியாரம் ஆஃப் ஆகிடுவார், மாணவரும் ஆஃப் ஆகிடுவார்னா என்ன விளங்கும்? பாடத்துக்கு வாங்க. திருவாசகம் போற்றி, மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி. எத்தனாவது மந்திரத்துக்கு வந்தீங்க? அதுக்கு விளக்கம் சொல்லணும். அதுக்கு பிறகு சிவபுராணத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். திருவாசகத்தை சிவபுராணத்தை, ஏன்னா திருவாசகம் நம்ம ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட், அதை நம்ம விட முடியாது. திரும்ப முதல்லேருந்து வந்துடலாம், இடையிடையே போகாமல். 9வது மந்திரம், எவற்றிற்கும் ஆதியாகிய தலைவனாக இருக்கிறான், நேர்மை அறியாத மூடரோடு திரியக்கூடியவனாக நான் இருந்தேன், என்னுடைய 3 பாசங்களையும் களைந்தார். இந்த பதியத்தில் நிலையற்ற இன்ப நாட்டம், நிலையற்ற இன்ப நாட்டத்தை நிறைய பேசுகிறாரு. இது ஆணவமல காரியம்னு ஒரு நோட்ஸ் கொடுத்தேன் உங்களுக்கு. ஆணவமலம் என்னெல்லாம் பண்ணும்? ஆணவமல காரியம் 8ங்கிறாரு அருள்நந்தி சிவம். ஆனால் சிவஞான முனிவர் ஆணவமலத்தினுடைய காரியத்துக்கு பொருள் சொல்லும்போது எல்லாமே சிற்றின்ப மயமாக தான் சொல்கிறார். என்ன மயமாக தான் சொல்கிறாரு? அதனால தான் மாணிக்கவாசகர் இந்த நிலையற்ற இன்பத்தை வச்சே இந்த குறைகளை விளக்கிக்கிட்டே போகிறார். ஆணவமலம் வலுவாக இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த சிற்றின்ப நாட்டம் இருக்கும். ராவணன் அதற்கு ஒரு உதாரணமாகிறான். பிறன்மனை விரும்புதல் ராவணன்ட்ட எப்போ வந்தது? ஆணவம் உள்ளவனுக்கு ராவணன் உதாரணம். அந்த கதாபாத்திரத்தில் அவன் மகாபாரதத்தில் கூட அவ்வளோ கேவலமான ஒரு பாத்திரம் இல்லை. ராவணன் எந்த பாத்திரமாக வந்தான்? பிறன்மனை நாடுபவனாக வந்தான். காரணம் அவன்கிட்ட என்ன இருந்தது? அப்போ ஆணவமலம் இருந்தால் இந்த கேரக்டர் வரும். அதை மாணிக்கவாசகர் மறைமுகமாக சொல்கிறார். நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக தன் மேலே வச்சு சொல்கிறார். நேரடியாக சொன்னால் இந்த நயம் கிடைக்காது. நேரடியாக சொன்னால் கிராமர் ஆயிரும். அவருக்கு கிராமர் பிடிச்சிருந்தா தான் கிராமர் எழுத இன்னொரு சித்தாந்த நூல் எழுத போயிருப்பார். அவர் உயிரில் அந்த விருப்பம் இல்லை. அது கிராமராக சொல்ல அவருக்கு பிடிக்கலை. அதனால் அதை யார் மேலே வச்சு சொன்னார்? வச்சு சொன்னார். 3 வகை பாசங்களை இறைவன் நீக்கினான். எத்தனாவது மந்திரத்தில் சொல்கிறாரு? நூலை முடிச்சிட்டாரு. என்ன நீக்கிறத பற்றி பேசுகிறாரு? பாசம் நீக்கிறத பற்றி பேசுகிறார். சைவ சித்தாந்தப்படி ஜீவன் முக்தனுக்கும் மல வாசனை உண்டு, பிராரத்த மல வாசனை உண்டு. ஆமாம், பெருங்காய டப்பாவில் வாசனை இருப்பது போல அவனுக்கு ஆணவம் கன்மம் மாயை நீங்கி இருந்தாலும் 3 மல வாசனை உண்டு. அந்த வாசனை இருக்கிறதுனால தான் அவன் உடம்போடு இருக்க முடியும். எந்த வினையும் இல்லைன்னா எதோட இருக்க முடியாது, உடம்போடையே இருக்க முடியாது. அதனால தான் அவர் அந்த 3 மலங்களையும் நீக்கினார். இந்த இடத்துல 3 மலங்கள் என்பதை 3 மல வாசனைன்னு எடுக்கணும். ஒன்றும் போதா என்னை ஒரு பொருளாக மதித்தார். ஒரு பொருளாக மதித்தார். இறைவனை பொறுத்தளவில் எல்லா உயிர்களும் சமந்தான். இன்னும் சொல்லப்போனால் குறைவுடைய உயிர் மேலே தான் யாருடைய கவனம் அதிகமாக இருக்கும்? ஆமாம், சவலை குழந்தைகள் மேலே தான் தாய் கவனம் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்கங்கிற ஊம்புக்கு டாக்டர் வரமாட்டார். நம்ம தான் பதறுவோம்.
அவன் கடைசியில் பில்லு கட்டிட்டாங்களா எல்லாம் பண்ணியாச்சான்னு பார்த்து ஏதோ அந்த குளுக்கோஸ் ஏற்றுற ஊசியை கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டார் டாக்டர். ஏன்னா பில்லுலாம் கட்டிட்டானான்னு பார்த்து எல்லாம் ஓகே பண்ணி இவன் நம்மளும் சும்மா இருக்க மாட்டான், பெதிவாக பைய கடத்துவான், எத்தனை நம்பர் ரூமில் இருந்து போகிறாங்கன்னு பார்த்து வாட்ச் பண்ணுவான், பில்லை கட்டாமல் கிளம்பிடுறானுங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்போல்லாம் ரொம்ப சுதாரிச்சிட்டாங்க. அன்னன்னைக்கு 100 ரூபாய்க்கு மருந்துனாலும் உடனே எதை வாங்கிடுறாங்க. நீங்கள் வெளியேறும்போது 5 ரூபா 10 ரூபா தான் பேலன்ஸ் ஆகும். நீங்கள் போனாலும் அதை பற்றி பெரிய லாஸ் கிடையாது. ஆப்ரேஷன்னாலும் அந்த தேட்டுக்குரிய பணங்கன்னு எல்லாம் கட்டிட்டு வந்த பிறகு தான் கத்தியே கையில் எடுக்கிறாங்க. இறைவன் வந்து என்ன செய்கிறாரு, இறைவனுக்கு ஒரு டாக்டருக்கு யார் மேலே தான் அதிக கவனம் இருக்கும், அதிக நோய் இருக்கிறவர் மேலே தான். ஜென்ரல் வார்டில் இருக்கிறவங்க மேலே இருக்கிற அக்கறையை விட ஐசி வார்டில் இருக்கிறவங்க மேலே தான் டாக்டருக்கு என்ன இருக்கும், அக்கறை. கேர் எங்கே தான் அதிகம், ஐசி வார்டில் தான் கேர் அதிகம். அதனால் ஆன்மா ஒன்றும் ரொம்ப குறைவுடைய உயிரை தான் இறைவன் நேசிப்பார். நமக்கும் இறைவனுக்கு என்ன வேறுபாடுனா, நம்ம குறைவுடையவங்களை கண்டு பயப்படுவோம். இப்போ கொரோனா சீசனில் என்ன அப்பா அம்மா எல்லாம் எங்கே போச்சு, கொரோனா இந்த தொற்று பரவிச்சுன்னா நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸில் அப்படியே கொண்டு போயிருங்கன்னு சொல்லி தானே அனுப்புனான். எங்கள் அப்பா உடம்பு மேலே நான் விழுந்து அழணும்னு சொன்னாங்களா, எங்கள் அம்மா மேலே விழுந்து அழணும்னு சொன்னாங்களா, அப்படியே ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க, வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்கன்னு சொன்னால. அப்போ பாசம் எங்கே போச்சு? அப்போ குறை. அதே மாதிரி நம்ம அண்ணனோ தம்பியோ அப்பாவோ கடன்காரங்களாக வந்தால் நம்ம நேசிக்கிறோமா? நம்ம வந்து குறை உடையவர்களை புறக்கணிப்போம். ஆனால் இறைவன் யாரை தான் தேடுறாரு, குறை உடையவங்கள. டாக்டர் குறை உடையவங்களை தான் தேடுறாரு. ஆனால் அது அவருடைய வாழ்வாதாரம். இறைவனுக்கு இதில் எதுவும் கிடையாது, வாழ்வாதாரமும் கிடையாது. நம்ம மூலமாக வரும், பெரும்பாலும் நம்ம தான் காரணம். அடுத்தவங்களால் வந்தாலும் நாம் செய்த வினையினால தான் அவங்களால வரும். தீதும் நன்றும். ஆமாம், அடுத்தவங்க ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். காரணம் நம்ம தான். காரணம் காஸ் அண்ட் எஃபெக்ட். காசு நாம், எஃபெக்ட் அவங்க. காரண காரியம். எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா தான் அடுத்தவங்க செய்கிறத பற்றி நமக்கு கவனம் குறையும். நீங்கள் மிகப்பெரிய சாதகராக மாறிடுறீங்கன்னு வச்சுடுங்களேன். நீங்கள் மாறி இறைவனை நினைக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடை தான் வரும், ஒரே ஒரு தடை தான் வரும். மனிதர்களுடைய நினைவுகள் வரும். அதை தடுத்தா போதும். நீங்கள் சாமியை நினைக்க ஆரம்பிங்க, என்ன ஞாபகம் வருது? மனிதர்கள் நினைவு வரும். நல்லது பண்ணியிருப்பாங்க அது நினைவு வரும், கெட்டது பண்ணி நினைவு வரும். மனிதர்களை பற்றி தான் வரும். எருமை மாடை பற்றியோ யானையை பற்றியோ பன்னியை பற்றியோ ஞாபகம் வராது, புரியுதா? ஆனால் மனிதர்களை பற்றி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, அந்த சாமியை நினைக்கும் போது அந்த நினைவுகள் மட்டும்தான் கடைசியில் தடையாக நிற்கும். அவங்க நினைவு வராமல் இருக்கணும்னா அப்போ அதை இந்த பிரச்சனைக்கெலாம் நம்ம யார் மேலே போட்டுக்கணும், நம்ம மேலே போட்டுக்கணும். நம்ம மேலே போட்டுக்கணும். நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை, மதியின் பிழை என்று மகன் பிழை என்று பதியின் பிழை என்று பயந்து நம்மை பிறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை. ராமர் சொல்கிறார். அதாவது ராமாயணத்தில் லட்சுமணன் வந்து சொல்கிறான், அந்த சீதை ராமன் காட்டுக்கு போகணும் அப்படிங்கும்போது ராமன் மேலே பாசம் உள்ள தம்பி இல்லை லட்சுமணன். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, ராமர் ஏற்றுக்கிட்டாரா, யாரும் ஏற்றுக்கிட மாட்டேங்க. ஆமாம். அப்போ ராமன் வந்து லட்சுமணனை சாந்தப்படுத்துகிறாரு. மதியின் பிழை என்று, அதாவது நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை. ஆற்றுல தண்ணி இல்லைன்னா நதி குற்றவாளி ஆகுமா? நான் நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை, மதியின் பிழை என்று. இது அறிவுனால் நடந்தது அல்ல. நம்ம அப்பாவுக்கு அறிவு இல்லை, எனக்கு அறிவு இல்லைன்னா சொல்லாத. மகன்னா இவன் பரதன், மகன் பிழை என்று. என்னது? விதியின் பிழை. இது விதியினால் நடக்குது. விதியை உருவாக்குனது யார்? அவரவர் விதியை. அப்போ லட்சுமணா இதுக்கு நான் காரணம்னு சொல்ல வர்றார். இதற்கென்னை வெகுண்டதென்றான். இதில் என்னடா கோபம்? இதில் அதில் பிடிச்சிக்க, அதில் பிடிச்சி. இதற்கு நீ கோவப்படுறதுல இதில் என்ன இருக்குது? விதிதான காரணம். அப்போ லட்சுமணன் சொல்கிறான், விதிதான காரணம். விதிக்கு விதியாவேன் என் வில்வெளி காண்டி என்றான். அந்த விதியை நான் ஜெயித்து காட்டுறேன். லட்சுமணன்னா யார், அவன் வில்லுனா என்னன்னு இனிதான் நீ பார்க்க போகிற அப்படிங்கிறான். அப்போ ராமர் விட்டுடுறாரு, வயசு கோளாறு இப்படி குதிக்கிறான்ட்டு விட்டுடுறாரு. கடைசியில் ராமாயணத்தில் முடிய போகுது. என்ன சொல்கிறான்? யாரா பிடிச்சி விடுங்க. ராமாயணம் முடிய போகிற இடத்துல
ராவணனை தூக்குறதுக்கு முடிய போகிற இடத்துல இல்லை, ராவணனை தூக்குற இடத்துக்கு யார் வர்றா? ராவணன் வர்றான். அங்கே காவல் யார்? லட்சுமணன். அப்போ சீதை என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணனுக்கு அவன் ராமா சீதான்னு மாரீசன் ராமன் மாதிரியே கத்துறான் காட்டுக்குள்ளே. ராமன் குரலில் கத்துறான், ராமா அந்த சீதா லட்சுமணான்னு கத்துறான். இப்போ சீதை சொல்கிறா, இந்த மாதிரி மாரீசனுங்கிற மானை பிடிக்கிறதுக்கு உங்கள் அண்ணனை நான் தான் அனுப்புனேன், அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து, அண்ணன் கத்துறாரு, நீ போய் காப்பாற்றுன்னு சொல்லும்போது, நம்ம அண்ணனை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் அண்ணி நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் பார்க்காத காடு கிடையாது, இல்லை நீங்கள் திடீர்னு வந்ததுனால உங்களுக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறான். ஒரு பகல் பழகினார் உயிரை ஈர்வரால் பெருமகன் உலைவுறு பெற்றி கேட்டு நீ வெறுவலை நின்றனை வேரியன் யானினி எரியடை கடிது வீழ்ந்து இறப்பேன். ஒரு பகல் பழகினவங்க கூட நண்பனுக்காக உயிரை கொடுப்பான். அண்ணன் கத்துறான், நீ உன்பாட்டுக்கு அலட்டாமல் இருக்கிற, ஒன்று போ அல்லது நெருப்பில் விழுந்து செத்துடுறேங்கிறா. யார்? சீதை. அன்றைக்கு லட்சுமணன் சொன்ன வார்த்தை தான் கடைசியில் நெருப்பில் யார் இறங்க வேண்டி வருது. இதை மனதில் வைத்து கொண்டு தான் ராமன் நெருப்பில் இறங்க சொல்கிறார். சம்மந்தமே இல்லாமல் என் தம்பி மேலே பழி போட்டல்ல, அதுக்காக நீ அதில் இறங்குங்கிறாரு, நெருப்பில் இறங்குன்னு இறங்க வைக்கிறார் ராமர் கடைசியில். அது மட்டுமல்ல, விளையாட்டாக சொன்னது நடந்துச்சு. விளையாட்டாக என்ன செய்யக்கூடாது, அங்கே இருக்க ஒரு பாடம். அந்த இடத்துல அந்த இடத்துல லட்சுமணர் வரி சொல்லுவான், வெஞ்சின விதியினை வெல்லவும் வல்லவும், விதியை எவன் ஜெயிக்கிறது அப்படிங்கிறான். அண்ணன் விஷயத்தில் என்ன சொன்னான், ஆனால் ராமாயணம் முக்கால் பாகி போன பிறகு எதை ஜெயிக்க முடியாதுங்கிறான், நடக்கிறது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறான். அது அந்த ராமாயணத்தில் பெரிய பதிவாக வரும். அப்படி பார்க்கும்போது இதில் எத்தனை மலங்களை நீக்கினார், எதற்கும் பயன்படாத என்னை நாயை சிவிகையில் ஏற்றுற மாதிரி என்னை உயர்வித்தார். செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை மும்மைமலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நமையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மைன்னு அந்த இடத்துல அருள்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் மோட்சம்னு ஒரு பொருள். அம்மை எனக்கு இம்மை மறுமை அம்மை எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. எனக்கு கிடைத்தது யாரும் பெற முடியாதது, எனக்கு வியப்பாக இருக்கிறதுங்கிறார். அதற்கு நம்ம நேற்று நிறைய விரிவான பதிவு போட்டிருக்கிறோம். இது கொஞ்சம் கவனம் இல்லாதவங்க நிறைய பேர் இதை பொருள் சொல்கிறதே இல்லை. அவன் நல்ல மனுஷன், ரொம்ப நல்லவனுங்க, இப்படி மாணிக்கவாசகர் ஏன் சொன்னார்னே கேள்வியை கேட்காம போயிட்டான் நிறைய பேர். இதில் கேள்வி கேட்கறது நம்ம தான் முதல்ல கேட்டிருக்கோம், மறந்துடாதீங்க. இப்படி மாணிக்கவாசகர் சொல்லுவது கவனம் இல்லாமல் படித்தால் முனைப்பாக தெரியும், அவர் அந்த மீனிங்கில் சொல்லலை. நான் நேற்று கூட கேட்டேன், இப்போ இவருக்கு முன்பு வந்த திருமூலர் ஒன்றுமே பெறலையா, இவருக்கு முன்பு வந்த நக்கீரர் ஒன்றுமே பெறலையா, காரைக்கால் அம்மையார் இதுக்கு முன்பு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெறலையா அப்படின்னா ஒரு செய்தி சொன்னேன். அவர்களெல்லாம் குறையில்லாமலே நேரடியாக அருளை பெற்றாங்க. அதாவது 99% மார்க் எடுத்துகிட்டு 10th +2 ஃபஸ்ட்டு வர்றதுல என்ன இருக்குது, அந்த கிரேடில் இருந்தாங்க. மாணிக்கவாசகர் அந்த கிரேடில் தான் இருந்தார். ஆனால் தான் அந்த கிரேடில் இருந்த மாதிரி காட்டிக்கிடாமல் நமக்காக நம்மை போல் அவர் தன்னை கீழே இறக்கி ஒரு அரசு பள்ளியில் இருக்கிற ஒரு மாணவன் தமிழ்நாட்டில் நிறைய கார்ப்பரேட் ஸ்கூல்கள் இருக்குல்ல, அங்கே 99% மார்க் இருந்தால் தான் அட்மிஷன் போடுவான். அவன் வாத்தியார் இல்லைனாலும் மார்க் எடுப்பான். கேட்டுக்கு வெளியே ஹோட்டலில் தின்னுபிட்டு அங்கே உட்காந்து பரிசு எழுதிட்டு போயிட்டே இருப்பான், அதே மார்க் எடுப்பான். அதுபோல் அவங்கெல்லாம் அந்த மாதிரி 2 சைடும் ப்ளஸில் இருந்தது. ஆனால் இது இந்த எட்ஜிலிருந்து அந்த எட்ஜுக்கு தூக்குறாது. இது மாணிக்கவாசகர் 2 காரணத்தினால இந்த வேலையை செஞ்சார். நான் 9 தடவை பதிவு பண்ணிட்டேன். ஒரு காரணம், இதுவரைக்கும் நம்மை நாமே தாழ்த்தி யாரும் தாழ வேண்டியதாயிற்று, அதை விட்டு கொடுத்தவன முடியாதுன்னு ஒரு இதில் அடித்தார். இன்னொன்று, அந்த எட்ஜில் இருக்கிறவனை இந்த எட்ஜுக்கு தூக்குவார், நீயும் பயப்படாத, உன்னையும் என்ன செய்வார், கடைசி அட்வைஸ் இப்படி தான் இருக்கும். அதுதான் சொன்னேன், ஆசிரியருடைய கடைசி அறிவுரை எப்படி இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கடைசி 15 நாள் ஒரு கூட்டம் போடுவோம். இன்னும் ஒன்றும் கெட்டு போயிடல, பள்ளிக்கூடம் தொடங்கின அன்னைக்கு அவன் 350 பக்கத்தில் புத்தகம் கொடுப்பான் அரசாங்கத்தில். இவன் போய் 450 பக்கத்தில் நோட்ஸ் வாங்கிட்டு வருவான். பள்ளிக்கூடம் தொடங்கும் போது அரையாண்டு வந்தவொன்னே ஒரு நோட்ஸ் அந்த டைமில் சப்ளை ஆகும். மினிமம் மெட்டீரியலுங்கிற பேரில் சப்ளை ஆகும். மொத்தமே 45 பக்கம் தான் இருக்கும். அதை வாங்கி கொடுப்போம்.
அதையாவது படித்து என்ன செய்ய. கவர்மெண்ட்டும் அப்படி ஒரு மெட்டீரியல் கொடுக்கும். அவனே 350 ரூபாய்க்கு புக் அடிச்சு விட்டு 350 பக்கத்தில் புக் அடிச்சுட்டு மினிமம் பாஸ் மெட்டீரியல்னு சொல்லி ஒரு 45 பக்கத்தில் ஒரு புக்கு போடுவான். அதை எழுதுனா 60-70 மார்க் வரும். அப்படி ஒரு புக்கை போடுவோம். இதையாவது படி என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி மாணிக்கவாசகர் கடைசி நேர அறிவுரைன்னு ஒன்று இருக்குது. தேர்தல் நேரங்களில் வாக்கு கேட்பவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு வித்தியாசமாக வாக்கு கேட்பாங்க. கடைசி நாள் தேர்தலில் வாக்கு திரட்டுதல் வித்தியாசமாக இருக்கும். கடைசி நேரத்தில் டாக்டர் அட்வைஸ் வித்தியாசமாக இருக்கும். நான் உங்களை போன வருஷமே எச்சரித்தேன், நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்துட்டீங்க, நோய் முத்தி போச்சு, ஏதோ ஒரு 15 நாளைக்கு முன்னாலேயாவது வந்திருப்பேன், இல்லைன்னா செத்து தொலைஞ்சிருப்பேன், இனியாவது இந்த மாத்திரை மருந்தை என்ன செய்ய ஒழுங்காக சாப்பிடு. அப்பா கடைசி நேர தந்தை அட்வைஸ், கடைசி நேர தாயினுடைய அறிவுரை. அது மாதிரி இது யாருடைய அறிவுரை? மாணிக்கவாசகர் எழுதிய உயில் 45வது பதிக அடிப்படையில் புகவே வேண்டா புலன்களில் நீர், அதையெல்லாம் இந்த ஆன்மாக்களுடைய வீழ்ச்சியை மைண்டில் வச்சு நம்ம கூப்பிட்டு இவனுக்கு வராமல் போயிட்டான்ல. நம்ம கூட வந்திருந்தோம்னா இவ்வளோ நுழைச்சிருக்கலாமா? ஞானசம்பந்தர் நுழைச்ச மாதிரி என்ன செஞ்சுருக்கலாம்? ஆமாம், ஞானசம்பந்தர் நுழைச்ச மாதிரி நுழைச்சிருக்கலாம். நம்ம கூப்பிட்டும் வரல. சரி, இவனுக்கு ஒரு மினிமம் அட்வைஸாவது என்ன செய்யலாம், சொல்லலாம் என்று உயிர்களுக்காக சேர்த்து எழுதியது தான் என்னது இந்த பதிகம். அப்படிங்கிறத நம்ம பலமுறை பதிஞ்சோம். சரி, விளையாடுங்க. எங்கே? அந்த பக்கம் போகக்கூடாது. இந்த யாரெல்லாம் போகிறீங்க? இதுக்கு அந்த பக்கம் போகாதீங்க, அங்கெல்லாம் லைட் இல்லை, இந்த ஏரியாவுக்குள்ளே தான். சரி, அடுத்து நம்ம சிவபுராணத்தை தொடங்கணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு சிவபுராணத்தை வரிசையாக கேட்காதவங்க திருவாசகத்தை நீங்கள் வரிசையாக கேட்ட திருப்தி கிடைக்கும். தொடர்ந்து கூட போகிறோம். சரியா? இந்த